ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு வாரம் ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. கரெக்டுங்களா? எங்கே கைஸ், கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டு வரையிலேயே டைம் ஆகி போயிடுது. அப்புறம் ப்ரிவ்யூ மட்டும் நான் டெய்லி இதையும் சரி ப்ரிவ்யூ பார்த்துருவேன். அப்புறம் சரி போடலான்னு நினைப்பேன், டயர்டாக இருக்கும். அப்படியே விட்டுட்டு அப்புறம் கிச்சனில் போய் நைட்டு என்ன சமைக்கிறது, டின்னர் என்ன சமைக்கிறதுன்னு அதிலே மைண்டு ஓடுறதுனால வீடியோவே என்னால் போட முடியல. இடையில ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு நினப்பேன், அதுவும் ஐ ஃபர்கட் அபவுட் தட். ஓகே, ஸோ இந்த 6 நாளில் இதயம் சீரியலில் என்னென்ன நடந்தது, ஐ ஜஸ்ட் see that only for ப்ரிவ்யூ. ஸோ ஐம் ஏதாவது சின்ன சின்ன ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எப்பயுமே நம்ம சீரியலை வந்து கிழிக்கிறது தான். இன்றைக்கி அதே மாதிரியே கிழிச்சிடலாம், சரிங்களா? வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தாலாம் நான் பேச மாட்டேன், ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம பேசிடலாம், ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க, லைக் பண்ணவே மாட்டீங்க, ஷேர் பண்ணவே மாட்டீங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டீங்க. எப்பயும் ஸ்வேதா ராணின்னு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இப்போ அவங்களும் பண்ணுறதே இல்லை. அவ்வளோதான் இருக்குது எல்லாம் அவங்க அந்த அந்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூட்டியாக போட்டுட்ருக்கேன். அவங்களோட ரெஸ்பான்ஸு எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போலாம் கமெண்ட்ஸ் யாருமே பண்ணுறதில்ல, ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமேல் வந்து நம்ம இனிமேல் கேட்க போகிறதே இல்லை, சரிங்களா? இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. இது நல்லா இருக்குல்ல கைஸ், சரிங்களா? ஆப்போசிட்டாக பண்ணி பார்ப்போம், சரியா? அப்புறம் கைஸ் என்னாச்சுங்க, ஒரு வழியாக நம்ம தமிழ் பாப்பாவை வந்து காப்பாற்றிட்டாங்களாட்டிருக்குது. இவன் வேறு மாதிரி படத்தை அப்படியே கப்ஸை அடித்து காப்பி அடித்து அந்த கிளைமேக்ஸ் சீனை அப்படியே கொண்டு வந்து இதயம் சீரியலில் காப்பி அடித்து, என்ன இதெல்லாம்? நான் தான் ஆல்ரெடி நான் இந்த ரிவ்யூ பண்ணும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சீரியல் அப்படிங்கிறது சினிமா பேஸ்டு அப்படின்ற மாதிரியே ஆயிடுச்சு. இதெல்லாம் சீரியலே இல்லை கைஸ், சினிமாவை அப்படியே காப்பி பண்ணி தனி ஒருவன், இவன் வேறு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர், சரிங்களா? நிறையா படங்களை வந்து இந்த மாதிரி தான் சீன்ஸை எடுத்து சீரியல் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கதை இல்லை, அவ்வளோதான். சீரியலில் என்ன கதை எடுப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள்? இவன் அவனை பழி வாங்குறது, அவன் இவனை பழி வாங்குறது, கல்யாணத்தை வச்சு 3 மாதம் ஓட்டுறது, சரிங்களா? ஹாஸ்பிட்டல் சீனை வச்சு 2 மாதம் ஓட்டுறது. அப்பா, சீரியல் எடுக்கிறதுக்குள்ளே அந்த சீரியல் எடுக்கிறவங்கள விட்டுருங்க, நடிக்கிறவங்கள விட்டுருங்க, நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா நம்மளோட கொடுமையை. இந்த கொடுமையை எங்கே சரவணன் சார் போய் சொல்கிறது? இந்த பிரபு சொன்ன மாதிரி என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் சீரியல் எல்லாமே ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, கேவலத்தின் உச்சமாக போயிட்டுருக்கு. ஸோ தமிழை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ தமிழை வந்து யார் இப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லி பவானின்னு பாரதி வந்து அந்த பவானியை வந்து வச்சு செஞ்சுருப்பாப்புல, கரெக்டுங்களா? பவானிக்கு வந்து ஏதோ வச்சு ட்ரிங்க்ஸ் கொடுத்து, ஜூஸில் ஏதோ ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மறுபடியும் மித்ரா வந்து பாரதி கிட்ட சவால் விட்டுருப்பாங்க. மறுபடியும் அகைன் பாரதி மித்ராவோட கல்யாணத்தை பேச்சு ஆரம்பிச்சிருக்கும். மறுபடியும் புடவை எடுக்க போயிருப்பாங்க. புடவை எடுக்க போகும்போது லிஃப்ட்டில் வந்து பாரதியை வந்து லாக் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மித்ரா அந்த லிஃப்ட்டில் வந்து ஆதியும் உள்ளே போய் அங்கே லிஃப்ட்டு இதாக 2 பேரும் முட்டி மோதி அங்கே ஒரு ரொமான்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன சீனு, மறுபடியும் அந்த மித்ரா, அதுக்கப்புறம் அந்த நந்தினி, அதுக்கப்புறம் பாரதி 3 பேர் சேர்ந்து ஏதோ கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் இடையில வந்து ஒரு ஆள் யாரோ புதுசாக ஒருத்தன் வர்றான், அது யார் என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா அண்ணின்னு சொல்லி பாரதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் மித்ராவை வந்து வாயை பொத்தி என்னென்னமோ பண்ணுறாப்புல. அவன் யார், எதுக்காக வந்து பாரதிக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்புறம் சீரியலில் வந்து இன்னொருத்தி வந்து யாரோ ப்ளூ கலரில் புடவை கட்டிட்டு ஒருத்தி நின்றுட்டு இருந்தா, ஒருவேளை அவன் அந்த லண்டன்காரியாக இருப்பாளா கைஸ்? இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா,
எங்கள் அத்தை லண்டன்லேருந்து மித்ரா கல்யாணத்துக்காக வருவாங்க, மித்ரா கல்யாணத்துக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஒருவேளை அவளாக இருக்குமா? ஏன்னா நான் சீரியல் பார்க்குறதே இல்லை, நான் ரிவ்யூ வச்சு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால தான் கேட்டேன். சரிங்களா? அவ்வளோ. அதுக்கப்புறம் துரை வந்துட்டானா? துரை வந்து ஏதோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாப்புல, அவர்லாம் ரெடியாகி வந்துட்டாரா? இல்லை துரை தான் வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்டுவாரா? அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ கல்யாண ஃபங்க்ஷனில் வந்து நிச்சயம், அது என்னது, நிச்சயதார்த்தம் மோதிரம் போடையில் மித்ரா மயக்கவும் போட்டு மித்ரா வந்து மாசமாக இருக்கான்னு சொல்லி பாரதி வந்து ஆள் செட் பண்ணி சொல்லி, அதுக்கப்புறம் வந்து மயக்கம் தெளிஞ்சு ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த மூக்கை துணி போட்டு வந்தவனே மித்ரா கையில் மோதிரத்தை போடுறாப்புல. அவன் யார் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ என்ன இந்த சீரியலை வந்து ரிவ்யூ பண்ணி பண்ணி எனக்கு சடிஞ்சே போச்சு. இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீரியல் ரொம்ப நல்லாவே இல்லை. இதயம் சீரியல் வேஸ்ட் ஆஃப் டைம். 2 மணிக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதி வந்து ஸோ க்யூட்டு, பாரதி வந்து ரொம்ப அழகாக, அதுக்காகவே சீரியல் பார்ப்பாங்களாட்டு ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ்க்காகவும், ஹீரோ அழகாக இருந்தாருன்னா அந்த ஹீரோக்காகவும், ஹீரோயின் அழகாக மேக்கப் போட்டு நடித்தாங்கன்னா அந்த ஹீரோயினுக்காகவும், சரிங்களா, இந்த மாதிரி சீன்களுக்காகவே பார்க்குற நம்மளோட மக்கள் வந்து இருப்பாங்களாட்டிருக்குது. பட் நம்மளுக்கு அதுலலாம் ஐடியாலாம் இல்லைங்க. நம்மளுக்கு வந்து கதைக்களம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கணும். இப்போ தான் வந்து யூடியூப்பில் அந்த சீரியலோட ரோஸ்டெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். சிரிப்பு தான் வருது, ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சீரியல் ரோஸ்ட் நம்ம ரிவ்யூ தானே பண்ணுறோம், ரோஸ்ட்டு பண்ணலையே. ரோஸ்ட்டு பண்ணணுன்னா எவ்வளோ ரோஸ்ட்டு பண்ணலாம், அந்தளவுக்கு சீரியலை வச்சு செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு அதில் டைமிங் இல்லை. சரிங்களா? நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கே மண்டை காயுது. இந்த கரும்பு முடிச்ச சீரியல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கே மண்டை காயுது. இதில் நம்ம ரோஸ்ட்டும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். சரியா? அப்புறம் வேறு என்ன, வாரிசு சீரியல் அது எல்லாமே கல்யாணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணி மாட்டு தான் இருக்குது. இது கார்த்திகை தீபம் அதே மாதிரி தான், அகைன் அண்ட் அகைன் ஒரே ரிப்பீட்டட் சீனு. கல்யாணம் காட்சி, நிச்சயதார்த்தம், நலங்கு வைக்கிறது, லொட்டு லொசுக்கு மங்காணி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. எல்லாத்துலேயும் அந்த மாப்பிள்ளைக்காரை வந்து மாப்பிள்ளைக்காரனை அடிச்சு துரத்திக்கிட்டே இருப்பாங்க. கார்த்திக் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாராம்மா ரேவதிக்கு. கடைசியில் ரேவதிக்கு வந்து கார்த்திக் தான் தாலி கட்ட போகிறான், அது கன்ஃபார்மு. அதுக்கு இடையில ஒருத்தனை மாப்பிள்ளைன்னு டம்மியாக ஒருத்தனை ஜோக்கராட்ட கூட்டிகிட்டு வந்து அவனை வில்லனாக காமிக்கணும், பொம்பளை விஷயத்தில் அவன் தப்பானவன்னு சொல்லி காமிச்சு, இவரோட ஹீரோயிசத்தை காமிச்சு, அங்கே நல்லகுடி நாச்சியாட்ட அவனை காமிச்சு, அப்புறம் கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா. அதான் இப்போ கூட இதில் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், எல்லா சீரியலுமே நாட் ஓன்லி இதயம் சீரியலுங்க, இதயம் சீரியல், அப்புறம் விஜய் டிவியில் ஏதோ மகாநதின்னு ஒன்று ஓடுதாம்மா அது, அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபத்தில் ரேவதி, சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 சீரியல் சொன்னாங்க. எல்லா சீரியல்லையுமே இந்த மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து இப்போ அது ட்ரெண்டிங்காகிட்ருக்கு சீரியலை பொறுத்தளவு. இப்போ எப்படி நம்ம ரியலாகவே வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, இது வந்து ட்ரெண்டிங்கான சாங்கு, இது வந்து ட்ரெண்டிங்கான டான்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி சீரியலை பொறுத்தளவு இப்போ வந்து ட்ரெண்டிங்கான விஷயம் என்னென்னா மெமரி லாஸ். அது எப்படி ஹீரோவை கார்த்தியை பார்த்ததுலேருந்து கார்த்தியை கல்யாணம் பண்ண விஷயம் வரைக்கும் மட்டும் மறப்பாங்களாமா. எல்லாரும் வந்து கண்ணை மூடு ரேவதி, பெத்த தாயி பெத்த தகப்பன் பேச்சை கூட கேட்டு அந்த கண்ணு மூடலையாமா. கார்த்திக் வந்து பேசின உடனே கண்ணு மூடுறாங்களாமா. அவ்வளோ நேரம் அந்த கண்ணு வந்து ஓப்பன்லேயே இருக்குதாம்மா. ஏம்மா நீ ஏன் அவனை மறந்துட்ட? அவனை பார்த்ததுலேருந்து அவனை கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த குறிப்பிட்ட சில 3 வருஷம் நினைவுகளை மட்டும் இந்த அம்மா மறந்துருச்சாம்மா. அப்புறம் அவன் வாய்ஸை மட்டும் கேட்டு எப்படி ராசாத்தி நீங்களாம் கண்ணை மூடுறீங்க? அப்பா சாமி. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் தெளிஞ்சு அம்மா அப்பா மாமா சித்தப்பான்னு எல்லாம் பேசுவாங்களாம்மா. கார்த்திகை மட்டும் யாருன்னு கேட்பாங்களாம்மா. ஏம்மா இதே வாய்ஸை வச்சு தான் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கண்ணை மூடினீங்க ராசாத்தி. கைஸ் சீரியலை பொறுத்தளவு கிளின்னு கிழிச்சிடலாம் கைஸ், சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு வீடியோவில் ரொம்ப பாருங்கள், இப்போயே பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிப்போச்சு, சரியா. அதனால் சீரியலை வந்து கிளின்னு நல்லா கிழிச்சிக்கிட்டே போகலாம்.
சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்படியே ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா? நோ யூஸ். அதுக்கப்புறம் நாம் என்ன வீடியோ போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வீடியோவே பாருங்களேன். இப்போ நான் போட்டு ஒருத்தர் 2 பேர் 3 பேர் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு தான் 50 தொடும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு டைம் கிடைக்கல தான் நம்ம வீடியோ போட முடியும். அதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணி பண்ணி சடிஞ்சு போச்சு, போர் அடிச்சு போச்சு, வெறுப்பாக இருக்குது. சரிங்களா? அதனால் இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புது சீரியல் ஜீ தமிழில் வந்திருக்கும்னு நினைக்கிறது. சாமந்தின்னு சொல்லி ஒரு சீரியல் ஆட் போட்டுட்ருந்தாங்க. அதனால் எந்த சீரியல் முடியுது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் சீரியல் எல்லாம் பாருங்கள். சரிங்களா? பை கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.